ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது 12ஆம் பாவகத்தின் உண்டான பதிவாகும். சரிங்களா? அதாவது மீனத்தின் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரத்தின் பிரகாரம் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் என்கிற பதிவாகும். சரிங்களா? இந்த திசையானது உங்களுக்கு 6 வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். இந்த புத்தியானது உங்களுக்கு 4 மாதம் 6 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு 5 கூடிய திசையாகும். புத்தி வந்து பார்த்தீங்கன்னா 1 கூடியும் 8 கூடியும் புத்தி ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த 12ஆம் இடமாகிய மீனத்தில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போ புரட்டாதி 4ஆம் பாதங்கள் இருக்கும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ புரட்டாதி பாதத்தில் இப்போ செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? அப்போ புரட்டாதி பாதத்தில் போய் 1 கூடியும் 8 கூடியும் போய் உட்காந்தாக்கா அங்கே உங்களுக்கு என்ன நடக்கும்? அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடையவன், அதாவது இந்த லக்னாதிபதி 12க்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு என்ன, ஏதோ ஒரு விரயம், ஏதோ ஒரு செலவு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புடையவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாக வெளியூரில் தான் இருந்தாகணும். இல்லை ஊர் டு ஊர் பல ஊர் தாண்டி வந்துருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஊர்லேருந்து அவங்க செயல்பாட்டு பண்ண முடியாது. அப்போ அவங்க ஊர் டு ஊர் தாண்டி வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் அந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி புத்திகளை வரும்போது பார்த்தீங்கன்னா திசையில் இந்த புத்தியில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பாயிண்ட் அப் நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஊர் டு ஊர் போகிற மாதிரி, வர மாதிரி, தண்ணி தாண்டி போகிற மாதிரி, மாவட்டத்துட்டு மாவட்டம், மாநிலத்துட்டு மாநிலம், இப்படி போகிற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ அது பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு டாட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது 12 கூடிய காரியங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடியது 9, 12 சம்மந்தப்படுறதுனால பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஒரு கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டது நீ பண்ணக்கூடிய அமைப்பில் வரும். அதே மாதிரி இந்த அஸ்தி கரைக்கிறாங்க பாருங்கள். இந்த அஸ்தி கரைக்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த கங்கையில் அதுக்கு ஏதாவது நீர் சாணம் இல்லைங்களாங்க, அது மீனங்களுக்கு நீர் சாணம். அப்போ கங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தி கரைக்கிற காரியம் அதுக்கு நம்ம கலந்துக்கிறது, அவங்க கூட போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசை முடியுங்காட்டியும் ஒரு 12 முறைங்க. ஓகேங்களா? ஒரு 12 முறை நம்ம கலந்துக்கிட்டோம்னா ஒரு 12 முறை அல்லது ஒரு அரை பங்கு ஒரு 6 முறை நம்ம கலந்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்ல சிறப்போட அம்சத்தை கொடுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது உத்திரட்டாதி சாரத்தில் செவ்வாய் உட்காந்து புத்தி நடத்தினா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ உத்திராட்டி சாரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது 10 கூட 11 சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11க்கு இப்போ பாதத்துக்கு அது 12 வருது, 10க்கு அது 3 வருது பாவகம். சரி, ரைட்டு. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு முதலீடு போடுற மாதிரி தொழிலில் கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் நம்மளுக்கு லைக் பண்ணி விட்டு இழுத்து விட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கும். சிலர் பார்த்தீங்கன்னா பேரு புகழ் பட்ட படிப்புக்காக வெளியூர், ஊர் டு ஊர், மாநிலம் டு மாநிலம் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அது தொழிலுக்கு உண்டான விரயத்தை பண்ணிவிட்டு அதுக்குமே நம்ம தலைமுறை வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வாய்ப்பினை கொஞ்சம் மாற்றி கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 11ஆம் பதியாக வராரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி தான் பார்த்தாலுமே அது 10 கூட 11 கூடவன் அப்போ பாதக ஸ்தானம் அதே இருக்குது, உத்திரட்டாதி இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன தான் இருந்தாலும் எது நல்லது நினச்சி லாபம் நினச்சி பண்ணுறோமோ அது நம்ம அப்படி பாதகமாகவும் அது நம்மளுக்கு சேதாரமும் ஆகக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருங்க. ஓகேங்களா? என்ன தான் குரு வீடு நட்பு வீடாக இருந்தாலுமே இந்த லக்கணத்துக்கு 12ஆம் வீடு. அப்போ 12ஆம் இடத்துல லக்னாதிபதி போயிட்டார். அப்போ லக்னம் போயிட்டாருன்னா அங்கே இருக்கிற சாரம் உத்திரட்டாதி 10 11 கோடி சாரம் அது பாதகாதிபதி சாரம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எது நினச்சி செய்கிறீங்களோ உங்களுக்கு மொத்தத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் சகோதரி வேண்டிய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது கர்மகாரியம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதை பார்த்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2ஆம் தினம் பண்ணியிருப்பாங்க, 2ஆம் தினம் பண்ணவங்களும் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களை மாற்றி கொடுக்கும். அப்போ நம்ம ஊர் டு ஊர் குடும்பத்தை விட்டு தள்ளி இருந்து நம்ம மாவட்டம் போயிருந்தோம்னாக்கா பெருசாக பாதிப்பு இல்லைங்க. ஓகேங்களா? ஒரு சிறப்பான அம்சம் பொறுத்து கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? ஓகேங்களா? ஏதோ முருகன் கோயில் உள்ள பசுமாட்டுக்கு, ஓகேங்களா? அப்போ அதில் தண்ணி தாண்டி இருக்கிற ஒரு சிவனாலயத்தில் உள்ள ஒரு பசுமாட்டுக்கு, முருகன் கோயில் ஒரு பசுமாட்டுக்கு நம்ம பசுமாட்டுக்கு என்ன பண்ணணும்? தீவனம் வாங்கி கொடுக்கணும். அங்கே இருக்கிற சாமிகளுக்கு வந்து அவசியத்துக்கு பசும்பல் அவசியத்துக்கு நம்ம தானம் கொடுக்கணும்.
ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி சாரத்தில் இருந்தால் என்ன பலன்? அப்புறம் ரேவதி சாரத்தில் இருந்தால் என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா, அவன் 3 கோடி 6 கோடி சாரம் இல்லைங்களா? அவன் 3 கோடி 6 கோடி சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி 8 கோடி புத்தி செவ்வாய் அங்கே போய் அமர்றார். ஓகேங்களா. அப்போ இது ஏழு பகை. ஓகேங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா 3க்கு அது 3க்கு பார்த்தீங்கன்னாக்கா 10ஆவும் 6க்கு 7ஆவும் வருது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது 3, 6 ரெண்டுமே அது 12. என்னதான் இருந்தாலுங்க ரொம்ப தத்லீஃபாக இருக்குங்க. நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் பெருசாக நம்ம சாதிக்க முடியாது. இப்போ வழக்கு, பஞ்சாயத்து, சிறு சிறு பிரச்சனைகள், போக்குவரத்து, இந்த ஜெயிலு, அதாவது ஜெயில் விஷயம், ஸ்டேஷன் விஷயம், ஓகேங்களா. ஒரு இடமாற்றம் விஷயம், பிரச்சனை, இதெல்லாம் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மேலும் மேலும் வந்து நம்ம சிரமத்தை நம்ம அணுகக்கூடிய வாய்ப்பு நம்மளை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. இதுக்கு என்ன பரிகாரம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அதே ரேவதி நட்சத்திரத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகேங்களா. ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு அதாவது ரங்கநாத பெருமாள் கோயிலுக்குங்க. அதாவது தண்ணியை தாண்டி இருக்கிற ரங்கநாத பெருமாள் உங்கள் ஊருக்கு நீங்கள் செயல்பாட்டுக்கு உங்கள் போக்குவரத்துக்கு தண்ணி தாண்டி இருக்கிற ரங்கநாத பெருமாள் கோயிலில் போய், ஓகேங்களா, ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் அதாவது ரேவதி நட்சத்திரத்து அன்னைக்கு ஒரு அதாவது புதன் வர இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு அந்த டைமில் கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை சுக்கிர வர, புதன் வர இந்த மாதிரி கலந்து நீங்கள் அந்த ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பயிறு சாதம், ஓகேங்களா, கல்கண்டு, துளசி இதெல்லாம் வச்சு நீ கும்பிட்டு வழிபடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்காதுங்க. சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.